Hello friends, welcome to Aari Tailors. இப்போ போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜெரி த்ரெட், கோல்டு கலர் செயின் ஸ்டோன், ஒயிட் கலர் செயின் ஸ்டோன், ரெட் கலர் சில்க் த்ரெட், ஜர்தோசி ஸ்ப்ரிங், திலகம் சில்க் குந்தன் ஸ்டோன், சுகர் பீட்ஸ். ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெட் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் போட்டிருக்கேன். கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், செயின் ஸ்டோனு. இது வந்து 2 ஸ்டோன் வெட்டிக்கலாம். அது செயினில் வந்து இந்த மாதிரி 2 எண்ணா கட் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு கலர் 2 எண்ணா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒயிட் கலரில் வந்து 5 ஸ்டோன் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் லோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்டோன் போடணும், ஒயிட் ஸ்டோனு. அதுக்கப்புறம் எல்லோ கலர் 2 ஸ்டோன் போடணும். திரும்ப இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஃபைவ் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோனு, 2 ஸ்டோன் வந்து எல்லோ ஸ்டோனு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வரணும். ஸ்டோன்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம நெக்கை சுற்றில எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 2 பீட்ஸ் இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீட்ஸ் இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயினையும் சேர்த்து ஒரு போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் சில்க் குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம்.
இப்போ ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எப்படி போட்டோமோ அதே தான் இதுவும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் இதில் காட்டன் த்ரெட் எடுத்துருக்கேன். நான் பிரெஞ்சு நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல எந்த கேப்பில் இந்த 2 ஸ்டோனுக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து போடணும். பிரெஞ்சு நாட்லாம் போட்டுட்டு அப்புறம் இதை வச்சு ஜர்தோசி ஸ்பின் போட்டுக்கலாம். இதை ஒட்டிலும் ஜர்தோசி ஸ்பின் போட்டுட்டு அப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் போடணும். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு சுகர் பீட்ஸ் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் போடணும். இப்படி போடுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்கும். ஆரி நீடியில் போட்ட மாதிரியே இருக்கும். பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் ஜர்தோசி ஸ்பின் போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்பின் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் ஷேப். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்பின் போடணும்.
அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டோன் போட்டுட்டு டிசைனர் சுற்றிலுமே நெக்கு சுற்றிலுமே ஒரு ஸ்டோன் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றிலும் ஒரு ஜர்தோசி ஸ்ப்ரிங். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு இடையில இந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலேயே 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ் போட்டுட்டு இதுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டுறணும். ஃபுல் ஒர்க்கும் இந்த மாதிரி தான் வரும். ஸ்லீவும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே இந்த மாதிரி தான் நீட் அழகாக வந்துருப்பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.